வெல்கம் பேக் டு நம்ம மணி விலாக் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட்டு 19. ஸோ 19 ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை காலைல ஒரு 7:45 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வழக்கம் போல் இப்போலாம் நம்ம சிஎன்ஜி நைட்டில் பிடிக்கிறது கிடையாது. ஸோ பகலில் அந்த வேலை போய் தான் பிடிக்கிறோம். ஸோ சிஎன்ஜி பிடிக்க போகிறேன். அந்த வேலை எதனா இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கி இருந்ததுன்னா நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். ஓகே வாங்க நம்ம வீடியோவில் பார்ப்போம். 1000 லைட்டு ஒரு 23 கிலோமீட்டருக்கு 411 ரூபா. வர்த்தான ட்ரிப்பு தான், சிஎன்ஜி பிடிக்கல. ஓகே, ஷார்ட் ட்ரிப் எதனா கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகேங்க, இன்றைக்கி டியூட்டி முடிஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 980 ரூபா எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி லேட்டாக தானே இப்போலாம் கிளம்புறோம். ஃபஸ்ட்டு மாதிரி நம்ம அடித்து பிடிச்சிலாம் கிளம்புறது கிடையாது. ஏன்னா தெரிஞ்சிருச்சு ஒரு நேரத்தில் தேவையில்லாமல் சுற்றிட்டு கிடப்பேன். எதுக்குடா சுற்றுறோன்னு தெரியாமல் ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிட்டுருப்பேன். பீக் அவர் அந்த அருமெல்லாம் அப்போ தெரியாமல் என்ன பண்ணுவேன், ரொம்ப தூரம்லாம் போயிட்டே இருப்பேன். 10 கிலோமீட்டருக்குலாம் 120 ரூபாய்க்குலாம் 10 கிலோமீட்டர்லாம் ஓட்டுவேன் பீக் ஹவரில். ஸோ அந்த மாதிரிலாம் ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் ஏர்ன் பண்ணிட்டுருவோம். ஸோ இப்போ வந்து நான் மடிப்பாக்கத்தில் இருக்கேன். ஒரு 980 ரூபா வந்துருக்கு. இங்கேருந்து ஒரு டியூட்டி எடுத்து போனால் எப்படியும் ஒரு 120 ரூபா 130 ரூபா மேடவாக்கத்துக்கு வந்துடும் குறைஞ்சபட்சம். ஸோ அந்த 1100 ரூபா பண்ணிவிடுவேன். ஈவினிங் ஒரு 1200 ரூபா அது ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க வந்து ஷேர் ஆட்டோ வந்து நம்ம ஓலா யூபரில் ஓட்டலாமா? ஷேர் ஆட்டோ ஆக்சுவலாக அந்த ஷேர் ஆட்டோன்ற கான்செப்டே தப்பு. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமாவை தானே நீங்கள் சொல்கிறீங்க ஷேர் ஆட்டோன்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜ்லாம் கொஞ்சம் நல்லா பின்னாடி வைக்கிறதுக்கு பூட் ஸ்பேஸ்னு சொல்லுவோம்ல காரில். இப்போ இந்த இண்டிகா சாதாரண ஸ்விஃப்ட் கார் ஒரு மாதிரி இருக்கும். டிசைர் பின்னாடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் பார்த்தீங்களா, பூட்டுன்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் நீட்டாக வரும். ஏர்போர்ட் சவாரிக்கெலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இல்லை ஃபேமிலி எங்கன்னா வெளில போகிறோன்னா அந்த லக்கேஜ் கேரி பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஸ்பேஸ் நிறைய இருக்கும். அதுக்கு அதே மாதிரி கான்செப்ட் தான் நம்ம காம்பேக்டும் மேக்ஸிமா. அதுவும் மேக்ஸிமா பார்த்தீங்கன்னா டியூட்டி அடிச்சிட்டு இருக்கு மேடவாக்கத்துக்கு தான். சரி பரவாயில்ல, நம்ம பேசுவோம். மேக்ஸிமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பொருளாக எடுத்துகிட்டு போகலாம், அதுக்காக இது பண்ண தான். மற்றபடி அது ஷேர் ஆட்டோ கான்செப்ட் கிடையாது. ஷேர் ஆட்டோன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இந்த அவுட்டரில் ஓடும், ஒயிட் கலரில் ஓடும் பாருங்க, நிறைய ஸ்பேஸ் வச்சு ஒரு 12 பேர் கேபினாக இருக்கும் பாருங்க, பின்னாடி 4 பேர் உட்காரலாம் அப்படி. அதுதான் ஷேர் ஆட்டோ கான்செப்ட். ஓகே, மேக்ஸிமான்றது பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சு லக்கேஜ்லாம் கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்காக தான் மேக்ஸிமா. ஸோ மேக்ஸிமா வந்து தாராளமாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஷேர் ஆட்டோவை தாராளமாக நீங்கள் அட்டாச் பண்ணி ஓட்டலாம் ஓலா யூபரில். ஓகே, கண்டிப்பாக ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் அந்த மேக்ஸிமா ஓட்டலாமான்னு கேட்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு பிரதர் நம்ம சப்ஸ்கிரைபர் இருப்பான், அவன் தம்பி 2 தடவை பார்ப்பேன், நான் பார்த்துருக்கேன் அவனை. நான் ஆக்சுவலாக கூடுவாஞ்சேரியில் வீடுங்க. அங்கேருந்து வந்து ஒரு 4 பசங்க நினைக்கிறேன், லேடிஸ். அவங்க வந்து இங்கே வராங்க, பெரும்பாக்கத்தில் வந்து எல்காட் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து மந்த்லி பேசிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுட்டு இங்கே லோக்கல் ஓட்டுறாங்க. அவன் நைட்டு வீட்டுக்கு போவான். ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக என்ன மாதிரிலாம் இல்லை, ஓட்டிகிட்டே இருப்பான். ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடுவான், நினச்சா தூங்கிடுவானுங்க. அந்த மாதிரி 2 பேர் ஓட்டுறாங்களா அவனுக்கு சொந்தக்காரங்க. நான் பார்த்தது இவனை மட்டும் தான் பார்த்தேன். ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் ஏர்ன் பண்ணுறாங்க. அவன் வந்து காட்டினான் அந்த ஆப்பில் 4000 மேடவாக்கம் ஒரு டியூட்டி வந்துச்சு, எடுத்துட்டேன். அங்கே போய் பேசுகிறேன் கொஞ்சம், எல்லா வீட்டுக்கு அப்படியே போகலாம்ல. 140 நல்ல ரேட்டு தான். ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4000 ஆப்பில் காட்டுறான். ரேப்பிட்டோவில் வந்து யூபரில் 2800 ரூபாய் எவ்வளோ ஓட்டியிருக்கான். ஓலாவில் வந்து இது ஓட்டுறான். வீக்லி ஏர்னிங்ஸ் காட்டினா, வீக்லி ஏர்னிங்ஸ் பார்த்துட்டு நான் கேட்டேன், நான் போடுறதுக்கே இது பண்ணுறாங்கடா, என்னடா இது அப்படின்னா. ஏன்னா இருக்குண்ணா இதில் ஏர்னிங்ஸு, ஏதாவது சொன்னால் இது பண்ணுறாங்க. இல்லைடா யாருக்குன்னா யூஸ் ஆகட்டும், நான் கொஞ்சம் ஏதோ ஒரு 25 ஓட்டுறேன்டா, படித்து நம்மள மாதிரி இல்லை படிக்காமல் கூட சரி யாரா ஒருத்தர் கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு நினைக்கிறவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு போடுறேன்டா. பட் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னேன். நான் எந்த காட்டுறீங்களா நீங்கள் வீடியோ அப்படின்றான். வேணாண்டா, அவங்களாம் வீக்லி ஏர்னிங்ஸ்லாம் பார்த்தோன்னா அவ்வளோதான், நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக சொல்கிறான். என்ன மாதிரி சொல்கிற சில பேரை நான் பார்க்குறேன், மனசார சொல்கிறாங்க நல்லா இருக்கேண்ணே, ஒரு 2 வருஷமா 3 வருஷம் ஓட்டிகிட்டு இருக்கேண்ணே, கூடாஞ்சேரியில் இடம் இருந்துச்சுன்னா வீடெல்லாம் கட்டியிருக்கேன், தண்டல் வீடெல்லாம் வாங்குறேன், நல்லா உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், சம்பாதிக்கிறேன், நல்லா இருக்கும் அப்படின்னா அவனை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஓகே, நான் மேடவாக்கத்தில் போகிறேன். ஸோ ஈவினிங்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஓலா யூபரில் வந்து மேக்ஸிமம் அட்டாச் பண்ணலாம். ஓகே, அதுக்காக தான் சொன்னேன். ஸோ ஓகே, மேடவாக்கத்தில் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணேன். ஓகே, லாஸ்ட்டாக அந்த மேடவாக்கம் ட்ரிப்பு முடிச்சிட்டோம். அது ஒரு 125 ரூபா. ஸோ பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கத்துலேருந்து மேடவாக்கம் 9 கிலோமீட்டருக்கு 125 ரூபா தான். ஏன்னா பீக் அவர் முடிஞ்சிடுச்சு. பட் கஸ்டமர் வந்து 150 கொடுத்தாங்க. ஓகே, அந்த இவி வெஹிக்கிள் பற்றி நான் யாருக்கிட்ட டீட்டெயில் கேட்டதோ அந்த டீட்டெயில் சொல்ல மாட்றாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த மகேந்திரா
அது ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து மோன்ட்ரான்னு ஒரு வண்டி, அது நிறைய பேர் ஓட்டுறாங்க. நான் கேட்ட வரைக்கும் 120 130 மைலேஜ் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் வந்து அது டீட்டெயில் நம்ம கேட்டால் அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அந்த ரேப்பிடோ நான் ஒரு ஆட்டோ நம்பர் காட்டினேன் பார்த்தீங்களா, நீங்கள் எதனா யாரும் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? நான் வந்து ட்ரை பண்ணேன், திருப்பி அவங்க கால் பண்ணி கேட்டாங்க. ஆமாம் வாடகைக்கு ஓட்டணுமா, ஓகே. அது டீட்டெயில் என்னென்னா நம்ம வந்து அதோட ப்ரூஃப்லாம் கேட்டு ஓகே பண்ணோம். ஒரு அமௌண்ட் எதை கேட்குறாங்க, 2000 ரூபா 2500 சம்திங் டெபாசிட் அமௌண்ட் மாதிரி. அது வந்து சில நேரத்தில் வந்து ஆஃபரில் வந்து அது கூட இல்லாமல் பண்ணுறாங்களாம். அதை கட்டிட்டோம் அப்படின்னா ஆட்டோ வந்து பட் வந்து நம்மகிட்ட வீட்டுக்கெலாம் கொடுக்க மாட்டாங்களாம். நம்ம ப்ரூஃப் டாக்குமெண்ட் எல்லாம் சைன் பண்ணிவிட்டு ப்ரூஃப்லாம் கொடுத்துட்டோன்னா அவங்க ஒரு பக்கத்தில் நியர்பை நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டு சொல்லுவாங்களாம். ஸோ காலையில் அங்கே போய் வண்டியை எடுத்துக்கணும், திருப்பி ஈவினிங் அங்கே போய் விட்டுட்டு நம்ம கலெக்ஷன்லாம் இது பண்ணிவிட்டு நம்ம கமிஷனாக இல்லை மந்த்லி சேலரி அது டீட்டெயில் வந்து நேரில் வந்ததாக சொல்லுவாங்களாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு மிஸ் காலோ இல்லை எடுக்கலனா கூட பரவாயில்ல, திருப்பி உங்களுக்கு ரிப்பீட் அவங்க கால் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதை கால் பண்ணி பாருங்கள். ஈவி சொந்தமாக எடுக்க போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பட் நான் பார்த்து சொந்தமாக ஈவி வெஹிக்கிளில் யாருமே வந்து ரேப்பிடோ இதெல்லாம் ஓட்டி நான் பார்க்கல. ஓன் யூஸ்க்கு வச்சுருக்காங்க, ஸ்கூல் சவாரி ஓட்டுறவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா ஸ்கூல் சவாரி மீன்ஸ் உங்களுக்கு தெரியும், கிலோமீட்டர் கம்மியாக யூஸ் பண்ணுறது, வீட்டு சரௌண்டிங்கில் ஒரு 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம அது பண்ணுறது. ஸோ அது அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க தான் அது யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி நம்மள மாதிரி அடித்து ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டுறவங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ரேப்பிடோவில் ஓட்டுறாங்க. பட் அவங்க அந்த டீட்டெயில் சொல்ல மாட்டாங்க அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி. பட் சொந்தமாக எடுத்து ஓட்டுறவங்க ரொம்ப கம்மி தான். அந்த நான் பார்த்து உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் நியர்பை நீங்கள் கேட்டுக்கங்க டீட்டெயில். நான் கேட்ட வரைக்கும் டீட்டெயில் சொல்ல மாட்டேறாங்க. ஓகே, ஸோ ஓகேங்க, அவ்வளோதான். நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். ஃபைனலாக அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஸோ வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க மணி லாக்ஸுக்கு. மணி லாக்ஸ் எப்படி போதுன்னு உங்களுக்கே தெரியும், பார்த்தீங்களே. ஒரு ஸ்டேஜாக தாண்டி போயிட்டே தான் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பாசிட்டிவாக இப்போவே சொல்கிறீங்க. ஒரு நேரத்தில் பாருங்கள் ப்ரோ, அது ஃப்யூச்சரில் அப்படி எனக்கு தெரியும். அது ஃப்யூச்சரில் வந்து இப்போ நான் ஆட்டோவில் சம்பாதிக்கிற இயர்னிங்ஸ் மாதிரி அது எனக்கு அதில் ஒரு பார்ட் இயர்னிங்ஸ் எனக்கு வரும். எனக்கு நல்லா தெரியும். அது அந்தளவுக்கு நான் டெவலப் பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிடுவேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் இதுவாக இருக்குங்க. பிகாஸ் நம்ம ட்ராவல் கண்டென்ட்டு நிறைய இடம் ட்ராவல் பண்ணி நிறைய இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்தில் ஒரு 3 நாள் அதுக்கு ஒதுக்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸும் வருவாங்க. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த மாதிரி படம் சொல்லுவாங்கள்ல, ஃபேமிலி படம் அது மாதிரி எல்லா டைப்பும் நம்மளுக்கு. எனக்கு என்ன ஆசைனா, இது முழுக்க இந்த ஆட்டோ கண்டென்ட் போடுறோம் ஃபுல்லாக அதை பற்றி அப்படியே இல்லாமல் எல்லாமே பண்ணோம் அப்படின்னு ஆசை. விளாக் பண்ணணும், நிறைய இடம் போகணும், ட்ராவல் பண்ணணும், மல்டி பர்சனாலிட்டி அந்த மாதிரி ஒரு வீடியோ, அந்த மாதிரி ஒரு சேனலாக இது இருக்கணும். பிகாஸ் அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப தூரம் வண்டி இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுறவங்க, ஆட்டோ டிரைவர்ஸ் ஜிம்மு பண்ண பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த மாதிரி ரெண்டுமே பண்ணுறவங்க அதை விட்டுட்டு ஒரு 2 நாள் பைக்கில் ட்ராவல் பண்ண மாட்டாங்க, பைக் ஓட்ட மாட்டாங்க. சரி, இது 3மே பண்ணுறவங்க நிறைய இடம் வந்து தனியாக ட்ராவல் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு ஆசை. அந்த மாதிரியும் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பண்ணுற சேனலாக நம்ம மணி லாக்ஸ் இருக்கணும் ஃப்யூச்சரில். ஓகே, அப்படி தான் நான் ஆசைப்பட்றேன். ஸோ ஓகேங்க, பை. வர ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பை.